இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா. கையால் என்னை வணைந்திடுமே, கையால் என்னை வணைந்திடுமே. சபா அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாகி, அன்பு மகளாக்கும் அன்பு மகனாக்கும் இயேசு தேவா. அன்பு மகளாக்கும் அன்பு மகனாக்கும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. நான் ஒன்றுமில்லைப்பா, வெறுமையான பாத்திரம் சுவாமி. இதோ அன்னை மரியாளிடம் இருந்த அந்த தாழ்ச்சி, அன்னை மரியாளிடம் இருந்த அந்த தாழ்ச்சி எங்களுக்குள்ளே வர வேண்டும் சுவாமி. இதோ கருவுற இயலாத எலிசபெத் அம்மாளுக்கு இது 6ஆம் மாதம் என்று சொன்னபோது அன்னை மரியாள் கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொன்னபோது அன்னை மரியாள் திகைத்து போனாள். ஒரே வார்த்தை, இதோ அடிமை என்று சொல்லி, அடிமை என்று சொல்லி ஆண்டவருடைய திரு சட்டத்திற்கு, ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திற்கு செவிசாய்க்கிற மகளாக அன்று ஆண்டவர் தொடக்கத்திலே அன்னை மரியாளை தெரிந்தெடுத்தார். தொடக்க நூலிலே வாசிக்கிறோம் அன்னை மரியாளுடைய தேர்ந்தெடுப்பு. அதை தான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ரோமர் 8:30 மிக அழகாக சொல்லப்படுகிறது. தான் முன் குறித்திருந்தோரை அவர் அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போமா? ரோமர் 8:30.
தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோனரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோனரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆமென். தன் முன் குறித்தவர்களை அழைத்து ஏற்புடையவராக்கி தன் ஆட்சியில் பங்கு பெற செய்யும் தேவன். அப்படிப்பட்டவள் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளை போல இதோ நாமம், இதோ நம்முடைய அடிமை என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. அப்படி என்று சொன்னால் நமக்குள்ள என்ன நிறைவு? முதலாவது காரியம், ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி என்று சொன்னால் நம்முடைய அகக்கண்கள் ஒளியூட்டப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய அகக்கண்கள் ஒளியூட்டப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, வெளியில கண் நல்லா இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. அந்த விளக்கு எப்படி இருக்க வேண்டும்? மிக அழகாக சொல்லப்படுகிறது. 5 காரியங்கள். உள்ளத்தின் நிறைவே வாய் பேச வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அமைதி. உள்ளத்தில் ஒரு அமைதி தேவை. இன்னர் பீஸ். உள்ளத்தில் அமைதி இருந்தால் வெளியிலே அமைதி இருக்கும். உள்ளத்தில் இருட்டு இருந்தால் வெளியில் நமக்கு இருட்டாகத்தான் தோன்றும். உள்ளத்தில் இன்னர் பீஸ், அதை ஆண்டவர் நமக்கு வளமுற செய்வார். இரண்டாவது அன்பு. அன்பு கொரிந்தியர் எழுதி திருமலை அழகாக வாசிக்கிறோம். அன்பு எப்படிப்பட்டது? பொறுமை உள்ளது. அன்பு பொறுமை உள்ளது. மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு, பொறுமை நமக்கு தேவை. அடுத்தபடியாக நம்பிக்கை. இறை வார்த்தையில் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம். பெரும்பாலுள்ள பெண் ஆண்டவருடைய ஆடைகளின் விளிம்பை நான் தொட்டால் சுகமடைவேன் என்ற விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. 4வது காரியம் மன்னிப்பு. ஒருவர் ஒருவரை மன்னித்தல். அந்த மன்னிக்கும் பக்குவம் வந்து விட்டால் நம்முடைய அகம் சுகமடையும், சுத்தமடையும். இந்த மன்னிப்பு நமக்குள்ளே வர வேண்டும். மற்றவர்களை மன்னிக்கும் ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபத்திலே மிக அழகாக சொல்லப்படும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை தான் நாம் ஜெபமாலையிலே சொல்லி வருகிறோம். மன்னிப்பு அவசியம். மன்னிக்காவிட்டால் மற்றவருடைய குறைகளை, குற்றங்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் பிலிப்பியர் 3:1 சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் உள்ள மகிழ்ச்சி. 5வது காரியம் பரிந்துரைத்தல். மற்றவர்களுக்காக ஜெபித்தல், மற்றவர்களுக்காக பரிந்துரைத்தல். ஆமன் பாதர்களே, ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே, இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். பிலிப்பியர் 4:2 வாசிப்போம். ஆமென். ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனதவராய் இருக்கும்படி யோத்தியாவை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருக்கும்படி, ஒரு மனத்தவராய்.
அதனால்தான் பிலிப்பியர் 4:1 சொல்றாரு, என் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, என் வாஞ்சைக்குரியவர்களே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். பார்த்தீங்களா? ஆமென். ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்? இந்த 5 காரியங்களை பார்த்தோம். அன்பு, அன்பு இருந்தால் அமைதி இருந்தால் அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த அன்பு நமக்குள்ளே வந்துட்டா நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துட்டா மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய பக்குவம் வந்துடும். பக்குவம் வந்துட்டா நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளம் வந்துவிடும். அல்லேலூயா. 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 இவையெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு இணைந்த நிலை. அல்லேலூயா. 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 கிறிஸ்துவோடு இணைந்த நிலை. ஆமன் வாழ்ந்தவர்களே. அப்போ கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் பொழுது என்ன கிடைக்கும்? பிலிப்பியர் 4:7 மிக அழகாக சொல்லுகிறது, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. வசிக்கலாம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது ஆமென். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். ஆமென். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. ஆமென். ஆமென். நீங்க தொடக்கத்தில் ஆண்டவர் அதான் சொல்றாரு, முதல்ல அமைதி. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி எப்போ கிடைக்கும்? கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். கிறிஸ்துவோடு இணைந்து. அன்பார்ந்தவர்களே, அதனால தான் பிலிப்பியர் 3:1 வாசித்தோம், என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆமன் பார்த்தவர்களே, ஆண்டு சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்ற அருமை தேவச்சரமே. அதனால தான் பிலிப்பியர் 4:4 இன்னும் அழகாக சொல்லும், ஆண்டவரோடு இணைந்து. ஆமென். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். மகிழ். ஆமென். ஆமென். ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லி, அப்போ பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். மகிழ்ச்சி. அதனால்தான் 5ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுகிறது, கனிந்த உங்கள் உள்ளம் ஆமென். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆமென். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்பதை உங்கள் செயல்களால் உங்களை பார்க்கும் பொழுதே தெரிந்துவிடும். நம்முடைய கனிந்த உள்ளம் எப்படி? உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும். அதனால இந்த 5 காரியம், முதலாவது அமைதி, அன்பு, நம்பிக்கை, மன்னிப்பு, பரிந்துரைத்தல்.
இந்த 5 காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோமே என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு அமைதி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். உங்க பக்கத்தில் இருக்கிறார். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பான்னு சொல்லி என் கூடவே இருந்தாண்டவரே. கனிந்த உங்கள் ஒவ்வொருடைய உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். அல்லேலூயா. ஆமன் பார்ந்தவர்களே. அப்போ 6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும். எதை பற்றியும் சத்தமா உயர்த்தி உரத்த குரல்ல சொல்லுங்க. எதை பற்றியும் எதை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆமென். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்குவார். அப்ப என்ன செய்யணும்? நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆமென். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நன்றியோடு கூடிய மன்றாட்டு. நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் உமை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைப்பவர். அல்லேலூயா. தடைகளை உடைப்பவர். அல்லேலூயா. தடைகளை உடைப்பவர். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம், ஆமாண்டவரே, சோர்ந்து போன நேரம் நீரே என்னை தூக்கி எடுத்தீரே சுவாமி. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயான்னு சொல்லி, அதாவது சீராக்கின் ஞானம் 24ஆம் அதிகாரம் 19-20 வசனம் மிக அழகாக சொல்லும். சீராக்கின் ஞானம் 24ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். என்னை விரும்புகிற என்னை விரும்புகின்ற அனைவரும் என்னிடம் வாருங்கள், என் கனிகளை வயிறார உண்ணுங்கள்.
என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது, என் உரிமை சொத்து தேனடையினும் மேலானது. ஆமென். என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள், என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது, என் உரிமை சொத்து தேனடையினும் மேலானது. ஆமென். என்னை விரும்புகிற அனைவரும், அதான் கிறிஸ்துவில் மகிழ்ச்சி. கிறிஸ்துவோடு இணைந்து அன்பார்ந்தவர்களே, என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள், என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். அவருடைய கனிகள், பரிசுத்த ஆவியுடைய கனிகள் வயிறார உண்ணுங்கள். அவரை பற்றிய நினைவு, என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது, என் உரிமை சொத்து தேனாடையிலும் மேலானது. தேனாடை அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமாம்மா, நிறைய சக்தி இருக்குமாம்மா. அது நம்ம சாப்பிட்றது இல்லை, நிறைய பேர் அதை சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குமா அந்த தேனாடை. ஒரு அருமையான பாடல், இயேசுவின் நாமம் தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. உம்மை நாடிய ஓடி தேடிய தினமும், அப்பா தேடி ஒவ்வொரு நாளும் நான் வரணும், உங்கள் பக்கத்தில் இருக்கணும், எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். உம்மை நாடி தேடி உம்முடைய நாமத்தை, உம்முடைய பரிசுத்த நாமத்தை புகழ, நன்றி சொல்ல, காலை பொழுதை நீர் தந்தீரே என்று சொல்லி. அதனால தான் சொல்கிறாரு 18ஆம் வசனத்திலே, நானே தூய அன்பு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? 19ஆம் வசனத்தில், நானே, சத்தமா சொல்லுங்க, நானே அன்பு. இரண்டாவது, நானே அச்சம், நானே அறிவு, நானே தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை. அல்லேலூயா. தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை. அதை என்ன செய்யறார் பாருங்க, கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளைகள் மேல் நான் பொழியப்படுவேன். என்ன அழகான வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க இந்த காலை பொழுதுங்களே. அதனாலதான் 21ஆம் வசனம், என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள், என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள், என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். ஆமன் அவரை உண்பவர்கள் என்று சொன்ன அவருடைய வார்த்தை. இயேசுக்கு நன்றி. அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் ரிசீவ் பண்றீங்களோ உங்களுக்கு இன்னும் பசி எடுக்கும், அந்த தாகம். அவருடைய வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாம் இருக்கிறேன், நானே உலகின் வழி. அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது. அந்த வார்த்தை மனு உருவானார், இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்து இயேசு ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடும். ஆமென், ஆமென். எல்லா நாவும் அறிக்கையிடும் தேவ பிள்ளைகளே. அப்போ 22ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு கீழ்ப்படிவோர், எனக்கு கீழ்ப்படிவோர் என்னோடு சேர்ந்து உழைப்போர். ஆமென். என்னோடு சேர்ந்து உழைப்பவர்கள் பாவம் செய்யார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன அழகாக அந்த சீராக் ஞானத்தில் வார்த்தைகளை கொடுத்தாரு, வார்த்தைகளை அனுப்பி. அல்லேலூயா. அதனாலதான் சீராக்கிய ஞானம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சற்று கடினமாய் இருக்கிறது. சற்று வாசிப்போமா? சீராக்கிய ஞானம் 25:13.
காயங்களில் எல்லாம் கொடியது இதயத்தின் காயமே. தீமைகளில் எல்லாம் கொடியது பெண்ணிடமிருந்து வரும் தீமையே. காயங்களில் எல்லாம் கொடியது இதயத்தின் காயமே. தீமைகளில் எல்லாம் கொடியது பெண்ணிடம் இருந்து வரும் தீமையே. ஆமென், ஆமென். பாருங்க, பெண்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. வருத்தங்களில் எல்லாம் கொடியது மன வருத்தமே. தீமைகள் எல்லாம் கொடியது பெண்ணிடம் இருந்து வரும் தீமை. ஆதாம் ஏவாளை பார்க்கிறோம், பெண்ணிடம் இருந்து தீமை வந்தது. ஏன்னா பெண்ணிடம் தான் பிசாசு போய் பேசலாம். அங்கே பாவம் பெண்ணிடமிருந்து வந்தது. அவளும் உண்டாள், காண்பதற்கு மிக அழகாயும், ருசிப்பதற்கு நல்ல ருசியாகவும், பார்ப்பதற்கு அப்படியே டெக்கரேட்டாக ரொம்ப அழகா, காண்பதற்கு ருசிப்பதற்கு ருசி. மயங்கி போனாள் பிசாசுடைய சோதனையில். அவளும் உண்டாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். இருவருமே உண்டார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்றும் அவர்கள் வெட்கி நாணி குறிந்து நின்றில் ஆடையற்ற நிலையை உணர்கிறார்கள். மென்காற்று வீசும் பொழுதிலே ஆண்டவர் அவர் உலாவி கொண்டு வருகிறார், அவர்களை காணும்படியாக, அவரோடு உரையாடும்படியாக. ஆனால் அவர்களோ ஒளிந்து கொண்டார்கள். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபொழுது, ஆண்டவரே, நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம், நிர்வாணமாய் இருக்கிறோம், நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று சொன்னது யார்? இவ்வளவு வேதனையோடு ஆண்டவர் உரையாட வரும் பொழுது ஆதாமுடைய கேள்வி பதிலும் எப்படி இருந்தது? இது நம்முடைய காலையில் அருமையான பாடல். இந்த உள்ள கதவறையிலிருந்து தட்டுகிறேன், உள்ள கதவறையிலிருந்து நான் தட்டுகிறேன், யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நம்முடைய உள்ள கதவுகள் திறக்கப்படும். உள்ளத்தின் நிறைவு, உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அதனால தான் 14ஆம் வசனம் சீராக்கு 25:14 சொல்லுகிறது, துன்பங்களில் எல்லாம் கொடியது பழிகளில் எல்லாம் கொடியது துன்பங்களில் எல்லாம் கொடியது நம்மை வெறுப்பவரிடமிருந்து வரும் துன்பம். பழிகளில் எல்லாம் கொடியது நம்மை பகைவரிடம் இருந்து வரும் பழியே. அல்லேலூயா. அதனாலதான் சீராக்கிய ஞானம் 24:22 சொல்லுறது, எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார், என்னோடு சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார், என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள், கனிகளை வயிறார உண்ணுங்கள், என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது, என் உரிமை சொத்து தேனாடையினும் மேலானது. ஆமன் வாழ்ந்தவர்களே. அதனால தான் அந்த பிலிப்பியர் 4:1 அழகாக சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே. பிலிப்பியர் 4:1 வாசிக்க கேட்போம். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை, அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை, அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆமென். மனிதரோடு உள்ள உறவு ஆட்டோமேட்டிக்கா வரும், ஆண்டவரோடு உள்ள உறவில் நினைத்திருக்கும் போது. அல்லேலூயா. நாங்கள் தியானத்திற்கு சென்ற பொழுது முதல் மாலை பொழுதிலே அந்த திருப்பலி முடிஞ்சதும் ஃபாதர் முதல்ல கேட்ட கேள்வி, இந்த நிறைவு என்றால் என்ன, இந்த நிறைவு எப்படி கிடைக்கும் உங்களுக்குன்னு கேட்ட பொழுது ஒவ்வொருத்தரும் அவருடைய உள்ளத்திலிருந்து சொன்னாங்க. இப்போ ஒருவர் சொன்னார், அமைதி. நீ எதுக்காக வந்திருக்கிற, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், மன அமைதிக்காக வந்திருக்கிறேன், அமைதி. ஒருத்தர் சொன்னாங்க, அன்புக்காக வந்திருக்கிறேன், என் வீட்டில் அன்பு இல்லை, என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை,
என்னை ஆதரிக்கிறவங்க யாரும் இல்லை. வயசான பாட்டி எல்லாம் கோல் ஊண்டிட்டு நடக்க முடியும், தக்கு புக்குன்னு 70-80 வயசு முட்டிய ஸ்டிக்கு வச்சுட்டு நடந்து வர்றாங்க. அல்லேலூயா. ரெஜினாமா எத்தனை பேர் இருந்தாங்க அந்த மாதிரி? சத்தமா சொல்லுங்க, வாய் சொல்றது. எத்தனை பேர் இருந்தாங்க அந்த மாதிரி ஸ்டிக் பிடிச்சிட்டு? ஸ்டிக் வச்சுட்டு 3 பேர் இருந்தாங்க பிரதர். அவங்க வயசு எவ்வளவு இருக்கும்? இருக்கும் ஒரு 80 வயசு இருக்கும். ஆமென். 80, 82, 86 வயசு உள்ளவ ஸ்டிக்கு பிடிச்சிட்டு நடக்க முடியல, ஒரு முட்டி சரியில்லை வராங்க. அந்த தாய்மார்கள் அந்த சாப்பாடு வாங்கும்போது போகும்போது அவங்க வந்த விதம் என்ன, அவங்கள பார்க்கும்போது என்ன தோணுச்சு தெரியுமா? அடே, இவ்வளோ வயசான இந்த அம்மாக்கள் இங்கே வந்து அந்த ஆளுடைய வார்த்தையை உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பொறுமையோடு கேட்குறாங்களே, நமக்கெல்லாம் என்ன கேடு? நான் என்னை பற்றி சொல்லுகிறேன், எனக்கு என்ன கேடு? என்னால் ஏன் முடியாது? என்னால் அவர்களால் முடியுமானால் என்னால் ஏன் முடியாது என்ற கேள்வி என் உள்ளத்தில் வந்தது பிள்ளைகளே. என் வலுவின்மையை பற்றி தான் நான் பெருமை பாராட்டுவேன். என் அருள் உனக்கு போதும். நினைச்சு பார்க்கணும். ஐயோ எனக்கு முடியல, ஐயோ எனக்கு முடியல என்று சொல்லி இல்லை. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், தாய் வீட்டிற்கு வந்து பாருங்கள். இந்த காலை அதிகாலை நற்கருணை ஆண்டவருடைய சந்திப்பு வந்து பாருங்கள். கிறிஸ்துவோடு இணைந்து நற்கருணை ஆண்டவரோடு இணைந்துள்ள இணைப்பு ஒரு மனத்தவராய் இருக்கும்படி அன்னை மரியாளோடு சேர்ந்து 150 சீடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனத்தவராய் ஜெபிக்க வைத்தார்கள். தாய் மரியாள் அடிமையின் ஆண்டவர் என்று சொல்லி, இதோபடி அடிமை என்று சொல்லி தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி தான் நம்மகிட்ட தேவை. பெருமை பாராட்டுவதில் அர்த்தமில்லை. நமக்குள்ள அந்த உண்மையான தாழ்ச்சியை உங்கள் செயல்களில் காட்ட வேண்டும். இந்த தாழ்ச்சி நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா, அன்னை மரியாள்கிட்ட இருந்த தாழ்ச்சி பார்த்தீங்களா? அன்னை மரியாளிடம் இருந்த தாழ்ச்சி, இதோருடைய அடிமை, கருவுற இயலாத உன் உறவினர் ஆகிய எலிசபெத் அம்மாளுக்கு இது 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே ஓடுறாங்க. சின்ன பிள்ளை யாரும் கூட வரணும் கேட்கவே இல்லையே அவங்க. ஐயோ நான் சின்ன பிள்ளை ஆயிற்று, நான் எப்படி போவேன்னு நினைக்கலையே. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டாங்க, அப்படியே போறாங்க. யாரை கூட கூட்டிட்டு போகல. அல்லேலூயா. தனிமையா போறாங்க. போய் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறாங்க. இந்த தாயுடைய அந்த பணிவு, ஆண்டோடைய வார்த்தை உள்ள வருது, பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படுறாங்க. கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை என்று சொன்ன இதோ உடைய அடிமை சொல்றாங்க, கருவுற இயலாத உன் உறவினராகிய எலிசபெத் அம்மாளுக்கு இது 6ஆம் மாதம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே ஓடுற போய் அங்கே போய் அப்படி பார்க்குறாங்க. ஒரு ப்ளஸ் பண்ணுற மாதிரி அவங்கள பார்த்ததும் வாழ்த்து, என்ன வாழ்த்து சொல்லியிருப்பாங்க? அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வார்த்தையை அன்னை மரியாள் ரிசீவ் பண்ணதை அப்படியே அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? பகிர்ந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வாசிக்கிறதையும் நீங்கள் ஜெபிக்கிறதையும் உங்கள் வாய் திறந்து நீங்கள் சொல்கிறதையும் வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் லைவா போயிட்டு இருக்குது. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனதவராய் இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனத்தவராய் இருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். இதைதான் அன்னை மரியாள் செய்து காட்டினார்கள். ஆண்டவரோடு இணைந்து ஓடுறாங்க. எலிசபெத் அம்மாளை பார்க்குறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா அந்த அம்மா என்ன வாழ்த்து சொன்னாங்கன்னு? வாழ்த்தினார்கள் என்று அவருடைய வாழ்த்தை கேட்டதும் அவருடைய எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை
மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அப்ப என்ன வாழ்த்து சொல்லியிருப்பாங்க? அவங்களுடைய கை அப்படியே என்ன வாழ்த்து சொல்லியிருப்பாங்க என்று சொன்னால் எங்கேயுமே கொடுக்கப்படலை. சிந்தித்து பாருங்கள். அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வார்த்தையை அவர்கள் மனதிலிருந்து அப்படியே சிந்தித்து கொண்டு வாழ்த்தியிருப்பார்கள். ஹல்லேலூயா. தான் பெற்ற அந்த அருளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றாங்க அங்க. ஆமீன் ஆமீன் ஆமீன். கடவுளால் ஆகாத ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே அங்க போய் வாழ்த்துறாங்க. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று வாழ்த்தினார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை என்று சொல்லப்படவில்லை. இதை ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறார். அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்ன உடனும் கடவுளால் ஆகாத ஒன்றுமில்லை என்று சொன்னதை ஆண்டவர் சமூகத்தில் இதோ உடைய அடிமை என்று அவள் முட்டி போட்டதை பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியாள் அங்கே போய் அப்படி கை காட்டின உடனே அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, பாரு உம்முடைய வாழ்த்துகள் கேட்டதும் என் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிற்று. ஹல்லேலூயா. வயிற்று இருக்கிற குழந்தை துள்ளுது. ஆண்டவர் சொன்னவை உனக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவள் என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அப்ப அந்த வாழ்த்து அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எலிசபெத்து தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. லூக்கா 1:42. லூக்கா 1:42. அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றதே. அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் மறை உண்மை இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் 41ஆம் வசனம், மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிருந்த குழந்தை எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் 5 நாள் தியானம், ரெஜினாமா 5 நாள் தியானம் போயிட்டு வந்த பிற்பாடு இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அவர்களுடைய அடைபட்ட வாய் திறக்கப்பட்டது. எழுந்து அவருடைய உரத்த குரல் வெளியில வருது. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி எவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் என்று எவராலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று யாரும் சொல்ல, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. எலிசபெத் அம்மாள் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டதும் அந்த அம்மா எப்படி சொல்றாங்க? உரத்த குரலில். உரத்த குரலில் என்ன சொல்றாங்க? உரத்த குரல். எப்படி சொல்றாங்க? உரத்த குரலில். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அந்த வார்த்தை எலிசபெத் அம்மாளுக்கு எப்படி வந்தது? யார்கிட்ட கேட்டாங்களா? தூய ஆவியினால். ஏன்? தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டாள். அன்னை மரியாள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டாள். அந்த பிளஸ்ஸிங்கை மற்றவர்களுக்கு போய் நீ வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்களும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுவார்கள். விசுவசிக்கிறவர்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லலாமா? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். வானதூதர் சொன்ன வாழ்த்துரையை எலிசபெத் அம்மாளுக்கு எப்படி தெரிந்தது? அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வாழ்த்துரை வானதூதர் மூலமாக ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை அங்க வந்து சொல்றாங்க. வாழ்த்து தான் சொன்னாங்க. உடனே அந்த மாதிரி சொல்றாங்க, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர், தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட. அதனால சொல்றாரு, உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றவரே. 43ஆம் வசனம் சொல்றாரு, என் ஆண்டவரின் தாய். அல்லேலூயா. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்?
எப்படி நமக்கு தெரியுது? என் ஆண்டவரின் தாய் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் என்று எவரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஆமென். யாராலும் சொல்ல முடியாது. பிசாசு மனசுக்குள்ள போய் பதுங்கி உட்கார்ந்துருப்பான். வாய்களை திறக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், சொல்ல விட மாட்டான், வார்த்தை வாசிக்க விட மாட்டான். குடும்பங்களில் குழப்பங்களை உண்டாக்குகிறவன் தான் அஸ்மதேயு என்ற பிசாசு. 7 வகையான பிசாசுகளை பற்றி சொல்லி கொடுத்தேன் என்று அது ஓரலாக சொன்னேன். ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நேரம் வரும் பொழுது தூய ஆவியானவருக்கு சித்தமானால் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த அஸ்மதேயு எல்லாருக்கும் தெரியும், தோபித்து புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அஸ்மதேயு 7 கணவர்கள் அந்த சாராளுக்கு, ஒருத்தர் கூட இல்லை. எல்லாரும் போயிடுறாங்க. எங்க? அந்த இடத்துல அவளுடைய மன்றாட்டு, அதான் அந்த வேதனையில் அவன் ஜெபிக்கிறார். தோபித்து ஒரு பக்கம் மன்றாடுகிறார், ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல விழிப்பாயிருங்கள். என்ன செய்யுங்க? விழிப்பாயிருங்கள். நேற்று மாலையில் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13 வசனம் 14 வசனங்கள் வேகமாய். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். ஆமென். ஆமென். விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். பஸ். விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். அப்ப விழிப்பாயிருங்கள் என்று சொன்னால் ஆன்மீக விழிப்பு, நம்முடைய அகக்கண்கள் ஒளியூட்டப்பட வேண்டும். ஆமென். அந்த விழிப்பு என்று சொன்னால் அந்த கூகுள் மீட் பிரேயர் 5:30 மணிக்குன்னு சொன்னால் வந்து பார்க்குற 5:30 மணிக்கு 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியல. 2 பேர் தான் இருக்காங்க. என்ன ஒரு நிலை, என்ன ஒரு நிலை பாருங்க. ஆண்டவரை தேடுவதற்கு என்னை காண்பவர்கள், என்னை தேடுபவர் யாராவது உண்டோ என்று ஆண்டவர் பேராவலோடு பார்க்கிறார். ஒருவரையும் காணுமே, எவரையும் காணுமே என்ற வேதனை அவருக்கு இருந்திருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, நான் சொல்வது இதுவே, இனி உள்ள காலம் குறுகியதே. ஆமன் பாதர்களே, ஒவ்வொரு நாளும் திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான். ஆமென். திருத்தூதர் பணிகள் 13:26 மீண்டும் சொல்லுகிறேன், சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான், நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இதெல்லாம் எங்கேயும் எழுதிட்டோ, பிரிண்ட் அடிச்சுட்டோ, ஸ்லைடில் போட்டுட்டோ, முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டோ அதை பார்த்து சொல்கிறது இல்லை. ஆவியானவர் அந்தந்த நேரத்தில் அன்றாடம் என்ன அப்படியே பொழிந்து கொண்டிருக்கிறார். ரெசீவ் பண்ணிக்கோ. அல்லேலூயா. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து சொல்கிறது இல்லை. ஆண்டவருடைய மண்ணை அதிகாலையில் வந்து விழுதும். யாருக்கெல்லாம் எவ்வளோ தேவையோ அள்ளிக்கோங்க. அல்லேலூயா. அள்ளிக்கோ. ஆனால் வெயில் வந்துச்சுன்னா அது உருகி போயிடும். ஆமென். அந்த மன்னா, அதிகாலை மன்னா. ஆமென். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் அப்ப விழிப்பாயிருங்கள். ஆன்மீக விழிப்பு, திருப்பலி, இறைவார்த்தை வழிபாடு இந்த கூகுள் மீட் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை தேவ சனமே, யூடியூப் வழியாக கேட்க போகின்ற பிள்ளைகளே,
விழிப்பாயிருங்கள். முதலாவது காரியம் ஆன்மீக விழிப்பு. திருப்பலிக்கு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி, முடிஞ்ச பிற்பாடு ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து நற்கரை ஆண்டவர்கிட்ட தனிமையாக பேசணும். இதுதாங்க விழிப்பாயிருங்களுடைய அர்த்தம். அடுத்தது நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். ஆமென். நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் நற்கருணை சந்திப்பு. ஆமென். நற்கருணை ஆண்டவரை தினமும் சந்திப்பு. உட்காரு, போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ கோயிலில் போய் உட்காரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் பத்தாது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் நற்கருணை ஆண்டவரை போய் சந்திச்சுட்டு வாங்க. இல்லையா? அவங்க சமூகத்தில் உட்காரும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் வேறு. அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு அந்த தியானம் கூடிய அந்த ரிஜினா சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நேற்று அவருடைய சாட்சியை நாம் கேட்டோம். அந்த நற்கருணை ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரும் பொழுது நீ என்னமா அனுபவிச்ச, சிம்பிளா சொல்லுமா, 2 வார்த்தையில் ரெஜினாமா சத்தமாய். காலையில நற்கருணை ஆராதனை முன்னாடி போய் உட்கார்ந்தோம்னாலே நம்ம ஒரு புத்துணர்ச்சி, அந்த நாள் ஃபுல்லா நம்ம வந்து நல்ல ஆக்டிவா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம், நம்ம கடவுளை புகழ்த்து பாடலாம். அந்த இறை செய்தியெல்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நம்மளால உட்காந்துருக்க முடியுமா, இருப்போமா, முதுகு வலி வருமே, இடுப்பு வலி வருமேன்னு பயந்தேன். ஆனா அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. நல்லா நான் போய் அந்த 1/2 மணி நேரம் அவர்கிட்ட உட்கார்ந்தா அந்த மூஞ்சி திருமுகத்தை பார்த்துட்டே இருந்தாலே. என்ன பார்த்தீங்க? நற்கருணை ஆண்டவர் முன்னால உங்களுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுத்தார், அதை சொல்லுங்க. எனக்கு வந்து நான் வந்து 2 நாளா 3 நாளா போய் வேண்டி, அதுக்கு முன்னாடி நான் போகும்போதும் ஆண்டவரே உங்க திருமுகத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த நற்கருணை அந்த இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுல மறைமுகமா ஒரு அவுட்லைன் கோடு மட்டும் ஆண்டவர் மட்டும்தான் தெரிகிறது, ஆண்டவர் மட்டும்தான் தெரிவாங்க. ஆனா இப்போ நான் இந்த 3 நாள்ல நான் போய் உட்கார்ந்தப்போ 3ஆவது நாள் வந்து காலையில எனக்கு வந்து மத்தியானம் இறையிறக்கத்து ஜெபம் அந்தப்ப நான் ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு, நீங்க எனக்கு உங்க தரிசனத்தை எனக்கு நீங்க காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பிடிவாதமா கண்ணை மூடி அந்த 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவோட அந்த தலை முள்முடி, அந்த முள்முடியோட இயேசு இப்படி தலை கீழே தொங்க போட்டுட்டு அந்த முள்முடி கிரீடத்தோட எனக்கு வந்து அப்படியே காட்சி கொடுத்தாங்க. அந்த நிகழ்வை நான் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே எனக்கு வந்து வெளிப்படுத்திருக்கிறீங்க, உங்களை காமிச்சிருக்கிறீங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் போய் ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு அதை பகிர்ந்துக்கிட்டேன். அப்புறம் பிரதர்கிட்ட, அதுக்கப்புறமா பிரதர்கிட்டையும் சொன்னேன். அதை எனக்கு ரொம்ப இறைவனுக்கு நன்றி. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க தேவ பிள்ளைகளை. சாட்சி உள்ள பிள்ளைகள் கரங்களை சத்தமாய் தட்டி அல்லேலூயா. இதுதாங்க, வந்து பாருங்கள் தாய் வீட்டுக்கு வந்து பாருங்கள், தரிசனம் தருவார். அல்லேலூயா. தரிசனத்தை உண்மையாய் தேடுவோருக்கு, உண்மையாய் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த தாய் வீட்டுக்கு வந்து பாருங்க. இதை கேட்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்க, நன்றி சொல்ல பிள்ளைகளாக இருங்க. ஆண்டவர் தான் விரும்புகிறார். நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். நம்பிக்கை தப்பா நம்பிக்கையோடு கேட்டாங்க. நற்கருணை சந்திப்பில் ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டார். நீங்களே கேட்டீர்கள். அல்லேலூயா. உண்மையின் வெளிப்பாடு. அடுத்தது துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். துணிவுடன் எப்படி நடந்து கொள்வது? இறை வார்த்தை. ஆமென். துணிவுடன் நடந்து கொள்வது என்று சொன்ன துணிவுடன் நடந்து கொள்ளுதல், இறை வார்த்தையில் துணிவு, பைபிள் வார்த்தையில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆமென். அடுத்தது வலிமையுடன் செயல்படுங்கள். வலிமை, பலவீனத்தோடு அல்ல, வலிமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வலிமையுடன் செயல்படுங்கள். அதனால தான் அப்பப்போ போய் 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 தாய் வீட்டில் போய் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஆமென். தாய் வீட்டு அம்மா வீட்டுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளாம் ரீச் ஆகிடுவாங்க.
நம்ம வீட்டில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலை கஷ்டம் பழு எல்லா வேலையும் செஞ்சு தான் இருப்போம். என்னத்தான் இருந்தாலும் அம்மா அவங்கவுங்க வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு போகும்பொழுது இருக்கிற இறை அனுபவமே வேறு. அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, என் இதயத்தில் மட்டும்தான் நீ பாதுகாப்பா இருக்க முடியும் என்ற வார்த்தை. அல்லேலூயா. என் இதயத்தில் மட்டும்தான் நீ பாதுகாப்பாக இருப்பது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில், இருதயத்தில் மட்டும்தான் அவருடைய அன்பை சுவைக்க. அதனால தான் அன்பு சீடர் இயேசுடைய தோள் மீது என்ன பண்ணியிருப்பார்? இருதய பக்கத்தில் சாஞ்சிருப்பார். அவர் அன்பு சீடர் எப்பொழுதும் இயேசுவின் டைனிங்கில் உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி ராபோஜனை ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அதில் அன்பு சீடர் யோவான் அப்படியே சாஞ்சிருப்பார். மற்றவங்களாம் குடிக்கிறதுலையும் சாப்பிட்றதுலையும் அதுலேயும் இதுலேயும் இப்படி இருப்பாங்க. எல்லாம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். யோவான் மட்டும் அப்படியே. ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பை அறிந்தவர் அன்பு சீடர் யோவான். அல்லேலூயா. அவருடைய இருதய துடிப்பு, இயேசுடைய இருதய துடிப்பை காண வேண்டும் என்று சொன்னால், அவருடைய இதயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? சாய்ந்து இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, மாசத்துக்கு ஒரு தடவை 5 நாள் அங்க. ஆஹா, என்ன அருமையான ஒரு சூழ்நிலை! அப்படியே ஒரு அமைதியான சூழ்நிலை, பக்குவமான கட்டமைப்பு, எதிலும் குறைவில்லை, இறை வார்த்தைக்கு குறைவில்லை, சத்துள்ள உணவுக்கும் குறைவில்லை. அல்லேலூயா. சத்துள்ள உணவு, சத்துள்ள இறை வார்த்தை, சத்துள்ள உணவு, இதெல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருப்போம்? நம்ம சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அடுத்ததுன்னா, வலிமையுடன் செயல்படுங்கள். எப்படி? வலிமையுடன். அந்த ரீசார்ஜ் கம்மியாயிடக்கூடாது. 5 நாள் தியானம் போயிட்டு வந்துட்டேன், அந்த 5 நாள் நேற்று இருந்த பிரைட்னஸ் இன்னைக்கு கம்மியாகக்கூடாது. அது மேலும் மேலும் ஒளி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது அப்படியே சார்ஜ் ஏறிட்டே இருக்கணும். முகப்பொலிவோடு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமென். வலிமையுடன் செய்யப்படுகிறது என்றால் நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை அறிக்கையிடுவது. ஆமென். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிப்பது, அதுதான் பாவ அறிக்கை. ஆமென். ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அதுதான் வலிமையுடன் செயல்படுங்கள். வலிமை எப்போ கிடைக்கும் சொன்னால், நம்முடைய குற்றங்களை, குறைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, நான் வெறுமையான பாத்திரம், நான் வெறுத்து தள்ளாமலே, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, குயவனே குயவனே சொல்லி, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்ன கண்ணோடு பார்த்துக்கங்கப்பா. வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம்ப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, என்னால் பேச முடியாதப்பா, பேசாதவன், என்னால் ஒன்றும் திக்கு வாயினப்பா, எனக்கு பேச முடியாதப்பா, உளற வாயப்பா, ஆனால் நீங்கள் பேசுங்கப்பா என் வாயில இருந்தேன்னு சொல்லி, நான் வெறுமையான பாத்திரம், நீங்கள் நிரப்புங்கப்பான்னு நீ கேட்டுப்பாரு, அவர் நிரப்புவார். அவர் உன் வாய்களை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன்.
திறந்து கொடு, உன் உள்ளத்தை திறந்து கொடு. உயிருள்ள வார்த்தை உனக்குள்ள வரும் பொழுது கடைசியாக 5வது பாயிண்ட் என்ன? அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். ஆமென். அனைத்தையும் அன்போடு என்று சொன்னால் எப்படி? பாசத்தோடு, நேசத்தோடு, அன்போடு, கிறிஸ்துவோடு இணைந்து. அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 1:11 சொல்லுகிறது, கடவுள் தமது திருவுள திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரிமையானவரானோம். அல்லேலூயா. கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவருடைய திருவுளம் என்ன? அதுதான் நடக்குது ஒவ்வொரு நாளும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரது தீர்மானம், அவருடைய தீர்மானம் தான் நடக்குது. நாம் முன் குறிக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தில் என்ன இருக்குதோ, அவர் உனக்கு கொடுத்த பணி, உனக்கு கொடுத்த பணி. நான் பயனற்ற பணியாளன், என் பணியை செய்தேன். நான் பயனற்ற பணியாளன், என் பணியை செய்தேன். அவ்வளவுதான் உனக்கு கொடுத்த பணி. அவருடைய தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 1:12 சொல்லுகிறது, இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். அல்லேலூயா. இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். அவருடைய விருப்பத்துக்கு மாறாக, அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானம். ஆமென். அப்போ ஆன்மீக வலிமை இறுதி அறிவுரை வாழ்த்து என்னென்று சொன்னால், முதலாவது விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். அல்லேலூயா. சப்தமாய் இறுதி ஜெபம். சப்தமாய் இறுதி ஜெபம். இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் சப்தமாய் உரத்த குரல். ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இந்த காலையில் எங்கள் அனைவரையும் தட்டி எழுப்பி எங்களை உண்மை தியானிக்க வைத்தீரே, நன்றி அப்பா. அப்பா, ரோமேர் 8ஆம் அதிகாரத்தில் தாம் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறீர். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கிறீர். தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறீர். ஆமாப்பா, நீங்கள் உமக்கு ஊழியம் செய்ய 12 தேர்ந்தெடுத்தது போல எங்களையும் உமக்கு ஊழியம் செய்து உமது மாட்சியில் பங்கு பெற செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறீரே, நன்றி தகப்பனே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் சொன்னது போல எங்கள் கூடவே நீங்க இருக்கீங்க தகப்பனே. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்து வழியாகவும் கடவுள் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்கவும் சொன்னீர் தகப்பனே. நன்றி அப்பா. எங்களுக்கு வரும் தடைகளை எல்லாம் உடைப்பவர் நீரே, நன்றி அப்பா. இந்த அதிகாலையில் கடவுள் எங்கள் விண்ணப்பங்களை எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் அனைவரையும் அதிகாலை வேளையில் இப்படி ஒரு இறை மன்னாவை கொடுத்தீரே, நன்றி அப்பா. உங்கள் வார்த்தையே எங்கள் வாழ்வின் சத்தியமும் ஜீவனும் ஒளியும் ஆகும் தகப்பனே. இறுதிக்காலம் வரை மனிதரோடு உறவு கொள்ளாமல் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னீர் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு நாங்கள் கேட்டதையெல்லாம் தட்டாமல் எங்களுக்கு தருகின்றவரே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் துன்ப துயரத்தில் இருந்து நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்தீரே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல பிதாவே, இச்சிறு மன்றாட்டை உம் பாதப்படியில் தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.
அதனால தான் கலாத்தியர் 1:15 இறுதியாக இந்த வசனத்தை தியானித்து நாம் முடித்துக் கொள்வோம். கலாத்தியர் 1:15 ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோது என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. ஆமென். பவுல் சொல்ற வார்த்தை, எந்த மனுஷன்கிட்ட போய் கலந்து பேசிட்டு இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா, இந்த வார்த்தை பிளான் போட்டெல்லாம் செய்யல. ஆண்டவர் அதன் காலத்தில் அந்தந்த நேரத்தில் வார்த்தையை அனுப்பி செழிப்புற செய்வார். அல்லேலூயா. அதான் பவுலுடைய தாழ்ச்சி. பவுல் தன்னுடைய தாழ்த்தி கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவருடைய தாழ்ச்சி எப்படி, எவ்வளவு அருமையான தாழ்ச்சி பாருங்க. எல்லாருடைய நான் கடையன், திருத்தூதர்களில் நான் கடையவன், இறை மக்களில் நான் இறுதியானவன், பாவிகளில் முதன்மையான பாவி. ஆம் அன்பார்ந்தவர்களே, 1 தீமோத்தேயு 1:15 அழகாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே, மாசுபடிந்த மனத்தோருக்கும் நம்பிக்கை கொண்டிருந்தோருக்கும் எதுவுமே தூய்மையாய் இராது. அவர்கள் மனமும் மனசான்றும் கூட மாசுபடிந்தவை. கடவுளை அறிந்திருப்பதாக அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்கள் அதை மறுதலிக்கின்றன. அவர்கள் அவர்களுக்காக தக்கவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள், எந்த நற்செயலையும் செய்ய தகுதி உள்ளவர்கள். ஆமென், 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 ஆமென். பார்த்தவர்களே, திருத்தூதர்களை நான் கடையவன், இறை மக்களை நான் இறுதியானவன், பாவிகளில் முதன்மையான பாவி என்று சொல்லுகிறார். ஏன்? கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக திருவுள சீட்டுகளை வாங்கி வந்தவன், பாவிகளில் முதன்மையான பாவி என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். பவுல் 14 திருமுகங்களை எழுதினவர். ஆமென். பாருங்க, அந்த பவுலுடைய தாழ்ச்சி, அன்னை மரியாளுடைய தாழ்ச்சி, இதோனுடைய அடிமை என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அனுமை தேவ பிள்ளைகளே. அதனாலதான் 1 தீமோத்தேயு 2:10 சொல்லுகிறது, கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக் கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே. அல்லேலூயா. கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக் கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே. அப்போ 11 சொல்லுகிறது, பெண்கள் அமைதியாய் இருந்து மிகுந்த பணிவோடு கற்றுக்கொள்ளட்டும். பணிவோடு கற்றுக்கொள்ளட்டும். கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக் கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே. அன்னை மரியாளுக்கு அந்த நற்செயல்கள் இருந்தது. அல்லேலூயா. அன்னை மரியாளுக்கு அந்த தாட்சி இருந்தது. எலிசபெத் அவங்களை போய் 3 மாசம் அவங்களுக்கு போய் பணிவிட செய்யறாங்க. அல்லேலூயா. அந்த பணிவு நமக்குள்ள வர வேண்டும் என்பார்களே. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களுக்கு கற்பித்த 4-5 காரியங்கள், விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். அனைத்தையும் அன்போடு செய்வது என்று சொன்னால் ஜெபம், ஜெபமாலை, ஜெபம், தவம். அல்லேலூயா. ஜெபம், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்ற சிந்தனையோடு இந்த அருமையான காலை பொழுதிலே தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளைகள் இந்த சிறு மந்தையை கொடுத்து இந்த அருமையான கால பொழுதிலே அனைத்தையும் செய்து முடித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அடியேனை கண்ணோக்கி எவ்விதமான தடைகள் இல்லாமல் நீர் என்னோடு பேசி கேட்க செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா.
இதை கேட்க போகின்ற யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் அன்னை மரியாள் நிரப்பப்பட்டது போல தூய ஆவி உன் மீது நிழலிடும். தூய ஆவின் வல்லமை உண்மையிலே நிழலிடும். அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்ற வாழ்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் என்று ஆவியானவர் கொடுக்கிறார். அருள்மிக பெற்ற தேவ பிள்ளைகளே வாழ்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாய் 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you.